மதுரையில வந்து எப்படியாவது சிக்கந்தர் மலைன்னு பேரை மாத்த போறாங்க. சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்றமாக மாற்ற போறாங்க. எந்த இடத்துல சிக்கந்தர் மலைன்னு இருக்கு, நீ அதை எப்படி திருப்பரங்குன்றம்னு மாத்த போற? ஒண்ணு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணும், இல்லனா ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணும். இந்த ரெண்டுல எதிரையுமே வந்து சிக்கந்தர் மலைன்னு இல்ல. இவங்களுக்குலாம் என்ன தெரியல அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல கோயில் முதல்ல அடிவாரத்துல இருக்குன்றதே இவங்களுக்கு தெரியாது. கீழ இருந்து தோண்டினாதான் அது வந்து குடைவரை கோயில், மேல இருந்து தோண்டுனா அதுக்கு பேரு பள்ளத்தாக்கு. கோயில் கீழே இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயில் அங்க இருக்குன்றது பல பேருக்கு தெரியாது. சிக்கந்தர் தர்கா உண்மையிலேயே வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அங்க போவாங்க, கந்தூரி கொடுப்பாங்க, வேண்டிக்குவாங்க. இந்துக்கள தான் பெரும்பான்மையா அங்க போறது. அவர் எதுக்காக திருநகர்ல போய் குடியிருந்தாரு? திருப்பரங்குன்ற மலையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அவர் பார்க்கும்போது மேல சிக்கந்தர் தர்காவும் தெரிஞ்சுல, அவருக்கு அது பிரச்சனையா இல்ல, உனக்கு மட்டும் ஏன் பிரச்சனையா இருக்கு? அப்ப முத்துராமலிங்க தேவருக்கே பிரச்சனையா இல்லாத சிக்கந்தர் தர்கா காடேஸ்வரா சுப்பிரமணியத்துக்கு பிரச்சனையா இருக்குன்னா, பிரச்சனை முருகனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் தானே தவிர முருகனுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாமானிய தமிழனுக்கும் அல்ல. இந்த பிரச்சனையை தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை போல மாற்றி தமிழர்களை எப்படியாவது மதவாத கலவரத்திற்குள் ஈடுபடுத்தி விட வேண்டும் என்பது இவர்களுடைய செயல் திட்டம். தமிழ்நாடு அதற்கு ஒத்துழைக்காது. கூடுதலாக இது வெறுமன அரசு பொறுப்பு மட்டுமல்ல, மக்களுடைய பொறுப்பு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர உணர்வை கெடுக்க ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அதை கவர்மெண்ட் தான் தீக்கணும்னு அவசியம் இல்லை. யாரா நீ என்னோட உறவை கெடுக்க வர்றேன், வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுத்தெரிச்சல் பிடிச்ச ஒரு கூட்டத்தை வந்து விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம் இருக்கிறது.